வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டோரி வித் நோவா அண்ட் நான் உங்கள் நோவா. இன்றைக்கி நம்ம ஜங்குக்கான ஒரு நியூ எஃப்எஃப் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஹிஸ் ப்ரொடெக்டர். நான் இப்போ ரீசெண்டாக ஜேகே, தேயாங் அண்ட் ஜிமின் 3 பேரோட எஃப்எஃப் போஸ்ட்டும் போட்டு நான் ஒரு ஓட்டிங் போல் மாதிரி வச்சுருந்தேன். அதில் ஜேகேயோட இந்த எஃப்எஃப்க்கு தான் நிறைய பேர் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பார்ப்போம். அண்ட் ஆல்சோ நிறைய ரிக்வெஸ்ட்டும் இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது பேசிக்கான ஒரு கேரக்டர் இன்ட்ரோ பார்த்துடலாம். ஜங்குக் ஐடல் தான், அதாவது இப்போ எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் இருப்பாங்க. வயனோட இன்ட்ரோ என்னென்னா, நீங்கள் ஒரு பாக்ஸிங் பிளேயர் அண்ட் ஆல்சோ கொஞ்சம் கோல்டான டைப். உங்களுக்கு பிடிஎஸில் ஜிம்மின் தான் உங்களோட பயாஸ். ஓகேவா, இப்போதைக்கு இந்த இன்ட்ரோ போதும். அண்ட் போக போக உங்களோட மற்ற கேரக்டர்ஸ் அதெல்லாம் நம்ம ஸ்டோரியோட இன்ட்ரோவில் அப்படியே ஸ்டோரியோட ஃப்ளோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போது ஸ்டார்டிங் சீனில் சியோலோட இண்டோர் ஸ்டேடியமை தான் காட்டுறோம். அங்கே ஃபுல்லாக 20,000 மக்கள் இருக்காங்க. அந்த ஸ்டேடியமே அதிர்ந்து போகிற மாதிரியான கரகோஷங்கள் எழுப்பிட்டுருக்காங்க. அந்த கூட்டத்தில் முக்கால்வாசி மக்கள் வயனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே வயன் 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 அப்படின்னு சத்தம் போட்டுட்ருக்காங்க. ரிங்கில் 2 பாக்ஸர்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் வேர்ல்டுலேயே நம்பர் 1 பிளேயர், இன்னொரு பர்சன் நம்ம வயன் தான். இப்போது அந்த கமெண்டேட்டர் எக்ஸைட்மெண்ட்டில் கத்துறாரு, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஃபைனல் ரவுண்ட். இஃப் வயன் வின்ஸ் திஸ் மேட்ச், she will become the youngest world champion in women's boxing history அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது வயன் மோதிட்டுருக்கிறது வேர்ல்டுலேயே நம்பர் 1 சாம்பியன் கூட. இப்போது அந்த பர்சன் தோத்துட்டாங்க அப்படின்னா வயன் தான் நெக்ஸ்ட் வேர்ல்டு சாம்பியன் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப க்யூரியஸான மேட்ச் போயிட்டுருக்கு. ஆப்போனண்ட் ரொம்ப ஃபோர்ஸாக அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது வயனோட கோச், வயன் ஃபோக்கஸ், வயன் ஃபோக்கஸ் அப்படின்னு கத்துறாரு. அப்போது அவ்வளோ பஞ்சஸ் விழுது. ஆப்போனண்ட் வயனை அவ்வளோ கார்னர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வயனோட முகத்தில் சுத்தமாக பயமே இல்லை. அப்போது வயனோட ஆப்போனண்ட் கிவ் அப் பண்ணிவிடு வயன், நீ தோற்றுருவ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வயன் ஸ்மிர்க் பண்ணிட்டே, யூ ஃபர்ஸ்ட், நீ கிவ் அப் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் செகண்ட் ஒரே ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஷாட், அவ்வளோதான். அந்த என்டையர் ஸ்டேடியமும் சைலண்ட் ஆகிடுச்சு. ஆப்போனண்ட் ஃப்ளோரில் ஸ்லோவாக விழுறாங்க. அப்போ ரெஃப்ரி 1 2 3 4 அப்படின்னு கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த ஆப்போனண்ட்டோட கோச், கெட் அப், எழுந்திரி, நீ தான் நம்பர் 1 சாம்பியனாக இருக்கணும், எழுந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை என்கரேஜ் பண்ணுறாரு. பட் வயன் ரொம்ப காமாக நின்றுட்டுருக்கா. அந்த இடத்துல ஆப்போனண்ட்டால் எழுந்திருக்கவே முடியல. ரெஃப்ரியும் நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணுறது 10 வரைக்கும் முடிச்சிட்டாரு. 9 10 அவுட், she did it, Wayne is the new world champion அப்படின்னு அங்கே கமெண்ட்ரி வாசிப்பாங்கள்ல, அவங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொன்னதும் அந்த ஸ்டேடியமே லிட்ரலி எக்ஸ்ப்ளோட் ஆகுது. அப்படியே வெடிக்கிற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக அவ்வளோ சவுண்ட். வயனோட கையை அங்கே ரெஃப்ரி உயர்த்துறாங்க. அவனோட ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்வெட், லிப்பில் பிளட்டு, ஆனால் ஐஸ் ஃபுல்லாக கான்ஃபிடென்ஸ். கோல்டன் பெல்ட்டை வயனுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இப்போ அங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வயன்கிட்ட வராங்க. இப்போது அந்த ரிப்போர்ட்டர்ஸ் வயன்கிட்ட மைக்கை நீட்டுறாங்க. வயன், இப்போ உங்களை மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் பார்த்துட்ருக்காங்க, ஹவு டு யூ ஃபீல் நவ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது வயன் ஹங்க்ரி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ரிப்போர்ட்டர் கன்ஃபியூஸ்டாகி, ஃபார் ஃபுட், ஃபார் மோர் விக்டரிஸ், எனக்கு இன்னும் நிறைய வெற்றிகள் குவிக்கணும்னு, எனக்கு வெற்றி பசி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்டையர் க்ரௌடும் ஸ்க்ரீம் பண்ணுது.
இப்போது நீங்கள் தான் அஃபிஷியலாக ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபீமேல் பாக்ஸர் இன் கொரியா. நாட் இனஃப், எனக்கு அது பத்தாது. அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க மிஸ் வயன்? நான் வேர்ல்டுலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் விமனாக மாறணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இன்டர்வியூ தான் நெக்ஸ்ட் டே சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக இருக்குது. அயன் குயின், தி மான்ஸ்டர் ஆஃப் த ரிங், அன்பிரேக்கபிள் வயன், இந்த மாதிரியான டாபிக்ஸில். அவளை பார்த்தாலே ஃபைட்டர்ஸ்க்கு பயம் தான் வருது, ரிப்போர்ட்டர்ஸ்க்கும் பயம், ஈவன் கோச்சுக்கு கூட பயம். இப்போது இப்படி ஒரு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுக்கப்புறம் வயன் ஹோட்டல் ரூமுக்கு வராங்க. அங்கே வந்துட்டு எந்த பாக்ஸிங் வீடியோஸும் பார்க்கல, அவங்களோட ட்ரைனிங் வீடியோஸ் பார்க்கல. ஃபோனை ஓப்பன் பண்ணி வால்பேப்பரில் பார்க் ஜிமினோட ஃபோட்டோ தான் பார்க்குறாங்க. அப்போ வயன், ஐயோ இந்த மனுஷன் சிரிக்கிறத பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது, இவனை நேரில் பார்க்கணும், கூடிய சீக்கிரம் நேரில் பார்க்க போகிறேன் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டுருக்காங்க. எஸ், வயனோட விக்ட்ரிக்கு வேர்ல்டே சாம்பியன்ஷிப்பை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் வயன் பார்க் ஜிமினை பார்க்கணுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுருக்கா. இப்போது ஒரு வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்குறாங்க, ஜிமினோட ஃபேன் கேம். அதை பார்த்துட்டு, இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு தான் நான் 3 தடவை கான்சர்ட் போனேன், எவ்வளோ அழகாக இருந்தால. அப்போ அவன் பண்ண அந்த க்யூட்டான ரியாக்ஷன்ஸ்லாம் இன்னமும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்குது. ஏன்டா அவ்வளோ அழகாக இருக்கே நீ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது வயனோட ஃப்ரெண்ட் ஹாஜின் அங்கே வராங்க. என்ன வயன், அகைன் ஜிமினோட வீடியோஸா? ஆமாண்டி, ஜிமின் தான். இங்கே பாரு, இந்த கான்சர்ட்டில் எவ்வளோ செமையாக டான்ஸ் பண்ணுறாங்க, செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காண்டி. வயன், உனக்கு ஜிமின் பைத்தியம் தான் பிடிக்க போகுது அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க. இப்போது ஒரு கால் வருது. அதில் ஹலோ, வி ஆர் காலிங் ஃப்ரம் ஹைப் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஹைபா, இந்த பிடிஎஸோட அந்த ஹைபா? எஸ் மேம், எக்ஸாக்ட்லி. சொல்லுங்கள், வி ஹாவ் அ ஜாப் ஆஃபர் ஃபார் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வயன், ஜாப் ஆஃபரா? என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியல. மிஸ் வயன், இங்கே பிடிஎஸ்க்கு ட்ரெண்டிங் கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அவங்களோட சேஃப்டிக்காக தான் நாங்கள் இப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணியிருக்கோம். இப்போது வயனோட ஐஸ் அப்படியே வைட் ஆகுது. இது ப்ராங்க் கால் இல்லை தானே? நோ மேம், இட்ஸ் நாட் அ ப்ராங்க் கால் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவள் டீப்பாக பிரெத் எடுத்துகிட்டு, எனக்கு ஏன் கால் பண்ணிங்க? we would like to discuss a security position. security position-ஆ? நான் பாக்ஸர் சார். எக்ஸாக்ட்லி, பாடி கார்டு இல்லை. this is why we are interested. can you visit hype tomorrow morning அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வயன், டுமாரோவா? எஸ். கொஞ்சம் யோசிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணுறா. அப்போ அந்த ரூம் ஃபுல்லாக சைலண்ட். 10 seconds, 15 seconds அண்ட் சடனாக, ஐயையோ எனக்கு பிடிஎஸோட ஹைப்லேருந்து கால் பண்ணாங்கடி. அப்போ ஹாஜின் ரொம்ப பயந்துட்டு, ஏய் லூசு, எதுக்கடி இப்போ பைத்திய மாதிரி இப்படி கத்துற? ஏய், எனக்கு பிடிஎஸ் ஹைப்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க, செக்யூரிட்டி பொசிஷனா? அப்போது நான் பர்சனல் பாடி கார்ட்ரி, ஜிமினுக்காக இருக்கணும்னு ப்ரே பண்ணி கொடி ப்ளீஸ். ஐயோ லூஸு, அது ஏதாவது ப்ராங்க் காலாக இருக்க போகுது. ஐயோ நானும் அப்படி தான் நினச்சேன், ஆனால் ப்ராங்க் கால் இல்லையா? நிஜமாகவே நான் ஹைப்புக்கு போக போகிறேன் நாளைக்கு. நாளைக்கேவா? என்னடி உளர்ற? நிஜமாக தான் ஹாஜன், நான் நாளைக்கு ஹைப் என்டர்டைன்மெண்ட் போக போகிறேன், அங்கே போய் ஜிமினை பார்க்க போகிறேன் அப்படின்னு ஹாஜினை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றுறீங்க. ஹாஜன், ஹே விடுடி, ஓகே ஓகேடி, ரொம்ப எக்ஸைட் ஆகாத, நாளைக்கு மார்னிங் ஹைபுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே கொஞ்சம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹைபோட ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் ரொம்ப பெரிய பில்டிங், லக்ஸரியான பில்டிங், நிறைய செக்யூரிட்டி கார்ட்ஸ், மீடியா, இது எல்லாமே இருக்குது. ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு பில்டிங்காக இருக்குது.
வயன் ஒரு பிளாக் கலர் ஹூடி போட்டுட்டு அந்த என்ட்ரன்ஸில் நடந்து போயிட்டுருக்கா. அப்போது அங்கேருந்து ரிசப்ஷனிஸ்ட், மேம் உங்கள் நேம்? ஐம் வயன். அப்போ அவங்க இமீடியட்டாக ரெஸ்பெக்ட் பண்ணி நிற்கிறாங்க. ப்ளீஸ் மேம் கம் இன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வயன் யோசிச்சுட்டே வரா, ஐயோ இந்த பில்டிங்கில் தான் பிடிஎஸ் டெய்லி வருவாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்போது லிஃப்டோட டோர் க்ளோஸ் ஆகுது. அவளோட ஹார்ட் ரேட் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்குது. அவள் பாக்ஸிங்கை விட ரொம்ப அதிகமாக அவளோட ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அப்போது அவள் மனசுக்குள்ளேயே வயன் காம் டவுன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறா. இப்போது மீட்டிங்கோட ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. அங்கே சிஇஓ, மேனேஜர், செக்யூரிட்டி டீம் எல்லோரும் இருக்காங்க. அப்போது அங்கேருந்து சிஇஓ, மிஸ் வயன், ஹலோ சார் அப்படின்னு சொல்லி பேசுகிறா. யாஸ் கம் இன் ப்ளீஸ் சிட் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவள் அங்கே உட்காந்ததுக்கப்புறம் அவர் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறாரு. ரீசெண்டாக பிடிஎஸ் செக்யூரிட்டி ரொம்ப எங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது. அவங்களுக்கு த்ரெட் கால்ஸ் எல்லாம் அதிகமாகிட்டே இருக்குது. த்ரெட்ஸா? எஸ், மோஸ்ட்லி ஸ்டாக்கர்ஸ். எந்தளவுக்கு இது சீரியஸானது? அப்போது அந்த ஃபைலை வயன்கிட்ட நீட்டுறாங்க. அதை படிக்க ஆரம்பிக்கிறா. அதில் நிறைய லெட்டர்ஸ், மெசேஜஸ், ப்ரைவேட் இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணினதுக்கான சோர்ஸ், ஏர்போர்ட் இன்சிடெண்ட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அவளோட ஸ்மைல் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இந்தளவுக்கு சீரியஸா? எக்ஸாக்ட்லி. போலீஸ் என்ன தான் பண்ணுறாங்க? ஆல்ரெடி அவங்க இன்வால்வ் ஆகியிருக்காங்க. நிறைய அவங்களும் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் பத்தலை, அடிஷ்னலாக ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரோல் சார்? சிஇஓ ஃபோட்டோவை டேபிள் மேலே வைக்கிறாரு. வயன் அதை பார்க்குறா. ஜியான் ஜங்குக்கோட ஃபோட்டோ. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஜங்குக்கு பர்சனல் பாடி கார்டாக இருக்க போகிறீங்க. ஸ்பெசிஃபிக்கலி? எஸ், 24/7 ப்ரொடெக்ஷன். எஸ், 24/7 ப்ரொடெக்ஷன் டியூரிங் ஸ்கெடியூல்ஸ். ஏன் ஜங்குக்? அப்போ மேனேஜர் ஒரு சைன் பண்ணுறாரு. ஹீ இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டார்கெட்டட் மெம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வயன் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கா. வில் யூ டேக் இட்? அவள் ஃபோட்டோவை பார்க்குறா. அப்போது கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங்? ஷியோர். ஜிமின் சார் எப்படி இருக்காரு? அந்த என்டையர் ரூமே சைலண்ட்டாக இருக்குது. மேனேஜர் பிளிங்க் பண்ணுறாரு. செக்யூரிட்டி கார்டும் பிளிங்க் பண்ணுறாங்க. சிஇஓவும் ஒரு செகண்ட் பார்த்துட்டு எஸ் ஃபைன், ஓகே, அதான் உங்கள் கொஷினா? எஸ். அப்போ ரூம் லைட்டாக எல்லாருமே சிரிக்கிறாங்க. அதில் கான்ட்ராக்டில் நீங்கள் சைன் பண்ணுறீங்க. மேம் ரீட் கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்கிறாரு மேனேஜர். அப்போ வயன் கான்ட்ராக்டை பார்த்துட்டு, இதில் இன்ஃபர்மேஷன் எல்லாம் லீக் பண்ணக்கூடாது, அதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்ட்ராக்ட். ஓகே சார். மீடியா இன்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. ஃபைன். அண்ட் ஆல்சோ நோ பர்சனல் ரிலேஷன்ஷிப். அப்போது வயன் ஐப்ரோவை ரைஸ் பண்ணுறா. என்ன? ஸ்டாண்டர்ட் கிளாஸ். யார் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க? இது எங்களோட ஒரு செக்யூரிட்டிக்காக தான். பிடிஎஸ் எந்த ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்கக்கூடாது இந்த கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும். சார் ட்ரஸ்ட் மீ, நான் இங்கே ஒர்க் பண்ண தான் வந்திருக்கேன், யாரையும் லவ் பண்ண வரல அப்படின்னு சொல்கிறா. அப்போது அவள் அந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறா. நெக்ஸ்ட் 2 days கழித்து ஃபர்ஸ்ட் டே வயன் ஆஃபீஸ்க்குள்ளே அஃபிஷியலாக என்ட்ரி ஆகிறா. அங்கே ப்ராக்டிஸ் பில்டிங்கில் பிடிஎஸ் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஹால்வேல நடக்கும்போதே அவளுக்கு மியூசிக்கோட சவுண்ட் கேட்குது. டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது, பிடிஎஸோட ரிஹர்சல், இந்த மாதிரி சவுண்டெல்லாம் அவளுக்கு கேட்டுட்ருக்கு. அவளோட ஹார்ட் ரேசிங்கில் போயிட்டுருக்கு. வயன் வேர்ல்டு சாம்பியன் ரீனி, நீயே இப்படி நர்வஸ் ஆகுற அப்படின்னு அவளுக்கு அவளே பேசிட்டு வரா. அப்போ மேனேஜர் சிரிக்கிறாரு. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் வயன். எஸ் சார், ஐம் கண்ட்ரோல். நான் ஒன்றும் யோசிக்கலை, பதற்றமாகலை
அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ப்ராக்டிஸ் ரூமோட டோர் ஓப்பன் ஆகுது. சடனாக ரூம் டோர் ஓப்பன் ஆனதால் மியூசிக் ஸ்டாப் ஆகுது. 7 pairs ஆஃப் ஐசஸ் டைரெக்டாக அவளை பார்க்குது. வயன் ஃப்ரீஸ் ஆகி அதே பிளேஸில் நிற்கிறா. அப்போ அவள் ஐயோ பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மைண்ட்குள்ளே ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அதே சமயம் பயப்படுறா. ஆரம் தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்மைல் பண்ணுறான். வெல்கம் அப்படிங்கிறான். அப்போ வயன் ஹலோ ஹலோ அப்படின்னு எல்லாரும் பார்த்து சொல்கிறா. அப்போது ஜிமின் பாடி கார்ட். அப்போ மேனேஜர் எஸ் சார் ஷீஸ் த பாடி கார்ட் ஆஃப் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தேயாங் உமை காட் அவளை பார்த்தாலே பயமாக இருக்குது. அப்போது வயன் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு என்கிட்ட ரூமே சிரிக்குது. அது காம்ப்ளிமெண்ட் இல்லை வயன், நான் அதை காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறேன் சார். அப்போ ஜிமின் ஆல்ரெடி சிரிச்சுட்டு தான் இருக்கான். அப்போ வயன் இம்மீடியட்டாக நோட்டீஸ் பண்ணுறா. ஜிமின் சார். ஹாய் வயன், நைஸ் டு மீட் யூ சார். நைஸ் டு மீட் யூ டூ. அண்ட் தென் ஃபைனலாக அவளோட ஐஸ் ஜங்குக் மேலே போகுது. பிளாக் கலர் ஓவர் சைஸ்ட் டிஷர்ட், ஸ்வெட் ஆகி மெஸ்ஸியான ஹேர், பன்னி ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் நிற்கிறான். அவன் ஹேண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறான். ஹாய் ஹாய் சார், ஐ எம் ஜங்குக். எஸ் சார் ஐ நோ. குட் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக சிரிக்கிறான். நீங்கள் எனக்கு தான் ப்ரொடெக்ஷன் பண்ண போகிறீங்க. லுக்ஸ் லைக் இட். ஓகே அப்படின்னா என்ன, நான் போகிற எல்லா இடத்துக்கும் ஃபாலோ பண்ணுவீங்க இல்லையா? பேசிக்கலி தட் சவுண்ட்ஸ் அன்னாயிங் ஃபார் போத் ஆஃப் அஸ். அந்த ரூம் ஃபுல்லாக சிரிக்கிறாங்க. ஜங்குக்கும் சிரிக்கிறான். பட் நெக்ஸ்ட் செகண்டே ஜிமின் சார் எனக்கு உங்களோட ஆட்டோகிராஃப் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்கிறான். டெட் சைலன்ஸ். ஜங்குக் ரொம்ப சைலண்ட்டாக பார்க்குறான். அப்போது தயாங் அவனோட ஜென் ஹியோங் கிட்ட ஐயோ என்ன ஹியோங் இவ இப்படி பண்ணிட்டா, ஜங்குக்கு பயங்கர பல்பாயிருச்சு, அவனோட ஈகோவை ட்ரிகர் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாலே சடனாக, போச்சியோ முடிஞ்சு அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜிமின் ஷியோர் அப்படின்னு சொல்லி ஆட்டோகிராஃப் போட்டு கொடுக்குறான். இப்போ வயன் தேங்க்யூ சார் அப்படிங்கிறா. இப்போ ஜங்குக் வெயிட், நானும் இங்கே தான் இருக்கேன். தெரியும் சார். அப்போது என்னோடய ஆட்டோகிராஃப் அது அப்புறம் பார்த்துக்கலாம். வை? பிகாஸ் நான் ஜிமின் தான் என்னோடய பயஸ், அதான். அப்போது என்கிட்ட ரூமும் சிரிக்குது. ஜென்னெல்லாம் பயங்கரமாக விழுந்து விழுந்து சிரிக்கிறான். ஹோபி ஐயோ போர் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறான். தயம் 30 செகண்டில் ரிஜெக்ட் பண்ணிட்டாலேடா டேய் அப்படிங்கிறான். ஜங்குக் ட்ரமாட்டிக்காக சேரில் உட்கார்றான். ஐ ஆல்ரெடி டோன்ட் லைக் ஹர், எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கல அப்படிங்கிறான். அப்போ வயன் குட் குட் என்ன குட்? என்னோடய ஜாபை இன்னும் ஈஸியாக்கும். நீங்கள் என்னை வெறுக்கிறது எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஜங்குக் ரொம்ப கோவமாக ஸ்டேர் பண்ணுறான். வயனும் ஸ்டேர் பண்ணுறா. ஜிமின் பக்கத்தில் நின்று சிரிக்கிறான். திஸ் இஸ் கோயிங் டு பி ஃபன், ரொம்ப சிரிப்பாக தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். இப்போ நெக்ஸ்ட் டே ஏர்போர்ட்டில் பிடிஎஸ் போயிட்டுருக்காங்க. இப்போ வயனோட ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ஸ்கெட்யூல் தான் இது. மார்னிங் 5:30க்கு அந்த இடத்துல எல்லோரும் அரைவ் ஆகிட்டாங்க. வயன் ஆல்ரெடி ரெடியாக இருக்கா. பிளாக் கலர் கார்கோ பேண்ட், பிளாக் ஜாக்கெட், ஹேரு டைட்டாக போனிடெயில் பண்ணி ப்ரொஃபஷ்னல் லுக்கில் இருக்கா. அவள் என்ட்ரன்ஸில் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அண்ட் சடனாக குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட். வயன் திரும்பி பார்த்தா ஓவர் சைஸ்ட் ஹுடி, கேப், மாஸ்க், ஸ்லீப்பி ஐஸ் இந்த மாதிரி ஒரு அட்டையரில் ஜங்குக் நிற்கிறான். வயன் அண்ட் ஜங்குக் 2 பேரோட லுக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வீடியோவில் காட்டுறேன். இப்போது வயன் மார்னிங் சார். அப்போ ஜங்குக் காஃபி நான் குடிச்சிட்டேன் சார். ஃபார் மீ குடிங்க சார். ரூடாக பிஹேவ் பண்ணுற வயன். சார் ஐ எம் ப்ரொஃபஷ்னல். எஸ்
யூஆர் வெரி ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு சொல்கிறான். வயன் ரிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி மேனேஜர், கைஸ் மூவ், நம்மளுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏர்போர்ட்டில் என்ட்ரன்ஸில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ், ஃபோன்ஸ், கேமராஸ், ஸ்க்ரீமிங் எல்லாமே இருக்குது. ஃபேன்ஸ் எல்லாருமே ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீம் பண்ணுறாங்க. வயன் இம்மீடியட்டாக அலர்ட் ஆகிறா. அவளோட ஐஸ் க்ரௌட் அப்படியே ஸ்கேன் பண்ணுது. ஒவ்வொரு மூமெண்ட்டும், ஒவ்வொரு பர்சனையும், ஒவ்வொரு எக்ஸிட் வேவையும் அவள் பார்க்குறா. ஜங்குக் இது எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணுறான். அப்போ அவன் ரொம்ப சீரியஸாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். க்ரௌட் கொஞ்சம் டேஞ்சரஸாக ஃபீல் பண்ணுறா. ஒரு ஃபேன் சடனாக புஷ் பண்ணுறா. அப்போது இன்ஸ்டண்ட்டாக வயனோட ஹேண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜங்குக்கை பின்னாடி இழுக்கிறா. கேர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறா. ஜங்குக் ஆல்மோஸ்ட் அவன் மேலே மோத போகிற மாதிரி போயிட்டு அவன் ஸ்டெடியாகி நின்றுட்டான். அவள் ஹேண்டை ஸ்டில் அவனோட ரிஸ்ட்டை பிடிச்சி வச்சுருக்கா. 2 செகண்ட், 3 செகண்ட்ஸ். ஜங்குக் இப்போது வயன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ வயன் இம்மீடியட்டாக ரியலைஸ் பண்ணிவிட்டு சார் மூவ் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் ஜங்குக் கொஞ்சம் பிளாங்கான மாதிரி ஃபீல் பண்ணுறான். இப்போது ஃப்ளைட்டில் பிஸ்னஸ் கிளாஸில் பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே செட்டில் ஆகிட்டாங்க. வயனும் அங்கே தான் இருக்கா, ஆப்போசிட் சீட்டில் உட்காந்துருக்கா. அப்போது ஜிமின், ஸோ என்ன சார், ஹவு டஸ் இட் ஃபீல்? என்னது, உங்களோட பயஸை மீட் பண்ணது தான். ஹானஸ்ட்லி சொல்லுங்கள். ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போது எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஜிமின், எக்ஸ்கியூஸ் மீ, டேய் போச்சா, கடைசியில் இவ்வளோ ஒன்று நோஸ் கட் பண்ணிட்டாளா? ஆமாம் தயம், ஃபைனலி ஒரு பர்சன் அவங்கிட்ட சொல்லிட்டாங்க. அப்போது ஜிமின், டேய் செத்திங்கடா 2 பேரும் அப்படின்னு தயங்கையும் ஜிமினையும் அடிக்கிற மாதிரி அவன் ஆக்ஷன் பண்ணுறான். இப்போது ஃப்ளைட்டோட ட்ராவல் ஓவர். ஹோட்டலில் ஈவினிங் அவங்க போய் என்ட்ரி ஆகுறாங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்கெட்யூல், அவங்களுக்கு ஒரு லக்ஸரியான ஹோட்டல் இருக்குது. மெம்பர்ஸ் எல்லாருமே செக்இன் பண்ணிகிட்ருக்காங்க. வயன் லக்கேஜை கேரி பண்ணி ட்ரை பண்ணிகிட்ருக்கா. அப்போ ஜங்குக், ஐ கேன் டூ தட், ஐ நோ சார். அப்புறம் என்ன, நான் என்னோடய ஜாபை தான் பார்த்துட்ருக்கேன் சார். என்னோடய பேக்ஸை நான் கேரி பண்ணிப்பேன். வயன், இல்லை சார். ஏன்? ஏன்னா யாராவது உங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் பேக்ஸை கேரி பண்ணிகிட்டு இருந்தா எப்படி? பேக்கை கேரி பண்ணுறப்போ யார் என்ன அட்டாக் பண்ண போகிறா? சார், பீப்புள் ஆர் வியர்ட் சார். என்ன வேணால் எது வேணால் நடக்கலாம். அப்போ ஜங்குக் ஸ்டேர் பண்ணுறான். பீப்புள் வியர்ட் தான், பட் யூ ஆர் மோர் வியர்ட் வயன். தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் அங்கேருந்து அந்த சூட்கேஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறா. அன்றைக்கி நைட் ப்ராக்டிஸ் ஹாலில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மெம்பர்ஸ் எல்லோரும் ரிஹர்சல் பண்ணிகிட்ருக்காங்க. வயன் ஒரு கார்னரில் நின்று அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கா. அவள் யூஸ்வலாக பிடிஎஸோட பர்ஃபார்மன்ஸை வீடியோவில் தான் பார்த்துருப்பா. இப்போது லைவாக பார்க்குறா. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு பிடிஎஸோட ஃபேன், உங்களுக்கு பிடிஎஸ் கூடவே ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அப்போ பிடிஎஸோட ரிஹர்சலை நீங்கள் நேரில் பார்க்குறீங்க, அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதுதான் இப்போ வயன் ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. நேரில் இப்போது ஃபோனில் பார்க்குறத விட நேரில் அவனுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எஸ்பெஷலி ஜங்குக் ஸ்டேஜ் மேலே போன உடனே அவன் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கான். கான்ஃபிடென்ட், பவர்ஃபுல், அந்த மாதிரி. அப்போது வயன் திங்க் பண்ணுறா, ஓ இதுதான் மில்லியன் ஃபேன்ஸ் லவ் பண்ணுற ஜங்குக்கா அப்படின்னு. சடனாக ஜங்குக், ஸ்டாப் ஸ்டேரிங், என்னை பார்க்குறது நிறுத்து வயன் அப்படிங்கிறான். அப்போ வயன் பிளிங்க் பண்ணிவிட்டு, நான் ஒன்றும் ஒன்றை பார்க்கலையே, நான் ஒன்றும் பண்ணல. என்ன பண்ணலையா? நீ என்ன பார்த்த? நான் ப்ராக்டிஸ் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி. ஷுவரா? சீரியஸ்லி? நான் ஏன் ஒன்று பார்க்க போகிறேன்? அப்புறம் ஏன் என்னை பார்த்துட்டு சிரிச்ச?
அப்போ அவள் ஃப்ரீஸ் ஆகிட்டா. அது நான் ஒன்றும் பார்க்கலையே, நான் ஒன்றும் சிரிக்கலை, நான் ஒன்றும் பார்க்கல. நீ பார்த்த, நீ சிரிச்ச. அப்போ தேயாங் தொக்க மாட்டிக்கிட்ட வயன் அப்படிங்கிறான். நீங்கள் எல்லாருமே ஏன் இப்படி எனக்கு கார்னர் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறா. இப்போது டின்னர் லேட் நைட்டில் தான் அவங்க டின்னர் சாப்பிட்றாங்க ஹோட்டலோட ரெஸ்டாரண்ட்டில். அப்போது வயனும் ஜங்குக்கும் மட்டும்தான் இருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டாங்க. அவள் அங்கே அந்த இடத்துலையே ரொம்ப ஆக்வர்டான சைலண்ட் இருக்குது. இப்போ ஜங்குக், ஸோ நீ எப்போவுமே இப்படி சீரியஸாக தான் இருப்பியா? ஆமாம், மோஸ்ட்லி இப்படி தான் இருப்பேன், எந்த ஃபன்னும் இல்லை. எனக்கு ஜெயிக்கிறது தான் ஒரே ஒரு ஃபன். பாக்ஸிங் அடிக்டா? அப்படி சொல்லலாம், பட் மியூசிக்னால் அதை விட அடிக்ட். அப்போது சடனாக கொஞ்சம் சைலண்ட் அப்படியே போகுது. இப்போது ஜங்குக் அந்த சைலண்ட்டை பிரேக் பண்ணுற மாதிரி, எப்போலேருந்து நீ பாக்ஸராக இருக்க? என்னோடய 12 வயசுலேருந்து. 12 வயசுலேருந்தா? வாய்? அப்போ அவள் ஃபோக்கை டேபிள் மேலே வைக்கிறா. ஏன்னா என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, என்னை நானே தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அப்போ ஜங்குக்கோட எக்ஸ்ப்ரெஷனே ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகுது. வயன், என்ன ஆச்சு? எனிதிங் சீரியஸ் அப்படிங்கிறான். வயன் சடனாக டாப்பிக்கை மாற்ற ட்ரை பண்ணுறான். சீக்கிரம் சாப்பிடுங்க சார், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜங்குக், ஹே, நீ என்கிட்ட இப்போது சொல்லணுன்னு அவசியம் இல்லை, ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் உனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக சொல்லு, கேட்குறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. ஃபர்ஸ்ட் டைம் வயன் அவனை டைரெக்டாக பார்க்குறா. எந்த வித டீசிங்கும் இல்லை, நோ ஜோக்ஸ், நோ அரகன்ஸ். ஜஸ்ட் அவன் ரொம்ப சின்சியராக அவளை கன்சர்னோட பார்க்குறான். அவள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறா. ஏன்னா எப்போவுமே எல்லோரும் அவளோட வெற்றியை பற்றியும் அவளோட மெடல்ஸை பற்றியும் தான் கேட்பாங்க, அவளோட ஸ்டோரியை யாருமே கேட்டதில்லை. ஸோ இப்போது ஜங்குக் இப்படி அவளோட ஸ்டோரியை கேட்டது அவளுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போது ஹோட்டலோட காரிடாரில் வயன் பேட்ரோல் ரவுண்ட் முடிச்சுட்டு ரூம் பக்கம் நடக்கிறா. சடனாக மியூசிக் சவுண்ட், ரொம்ப சாஃப்டான சவுண்ட் ஒரு ரூம்லேருந்து வருது. அது ஜங்குக்கோட ரூம் தான். டோர் கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது. உள்ளே அவன் கிட்டார் வாசிச்சுட்டு இருக்கான். நோ கேமராஸ், நோ ஸ்டேஜ், நோ ஃபேன்ஸ். ஜங்குக், அது ஜங்குக் மட்டும்தான் அங்கே இருக்கான். வயன் அவளே அறியாமல் அங்கே நின்று பார்த்துட்ருக்கா. ஃபியூ செகண்ட்ஸில் ஜங்குக், இது ஒரு மாதிரி க்ரீப்பியாக இல்லை வயன் அப்படின்னு அவன் வாசிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு அவனோட கிட்டாரை பார்த்துட்டே சொல்கிறான். வயன் இமீடியட்டாக டோர் ஓப்பன் பண்ணுறா. அது டோர் ஓப்பனில் இருந்துச்சு, அதான் பார்த்துட்ருந்தேன். ஸ்டில் க்ரீப்பி, எனக்கு பயமாக இருக்குது வயன் உன்னை பார்த்தா. சரி, கண்டினியூ. என்ன? பிளேயிங்க தான். அப்போ ஜங்குக், உனக்கு மியூசிக்னால் அவ்வளோ பிடிக்குமோ? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்புறம் ஏன் இங்கே இப்படி என்ன நின்று பார்த்துட்ருந்த? கொஞ்ச நேரம் வயன் யோசிக்கிறா. அப்போது இந்த சவுண்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதான் அப்படின்னு சொல்கிறான். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஜங்குக் ஸ்மைல், ரொம்ப ஜென்யூனாக அவளை பார்த்து சிரிக்கிறான். அது போதும் வயன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது வயன் அங்கேருந்து போகலை. இப்போது அவள் டோரில் லீன் பண்ணி நிற்கிறா. ஜங்குக் கிட்டாரை கண்டினியூ பண்ணுறான். அவுட் சைடு சைலண்ட்டான காரிடார், இன்சைடு சாஃப்டான மியூசிக். அண்ட் இங்கே 2 பேருமே ரியலைஸ் பண்ணல, 2 பேரும் ஈச் அதர் கம்பெனியை என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், இதை இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.